புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மத்திய பல்கலைக்கழக மாணாக்கர்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்த நிலையில் காவல் நிலையத்திற்கு சென்று பாஜக எம்எல்ஏ தகராறில் ஈடுபட்டார். மாணவர்கள் வந்து எட்டு ஒதுக்கிறீங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அவனை எட்டு வச்சு காட்டுறீங்க, அடிக்கிறீங்க, இடிக்கிறீங்க, வித்த காட்டுறீங்க, என்னமா ஜெயிலுக்கு அது மாதிரி ஒன்னா தள்ளுறீங்க. தொலைச்சோ சொல்லிட்டாங்க, ஏன் லிமிட், நான் தான் எம்எல்ஏ, போலீஸ் உங்க வேலையை மட்டும் பாருங்க, அன்லிமிட்டடா பண்றீங்க. ஒரு அக்யூஸ் கொலை பண்றான், அவனுக்கு மரியாதை ராஜ மரியாதை கொடுக்குறீங்க, அக்யூஸ் ராஜ மரியாதை ஸ்டூடெண்ட்ஸ் எட்டு ஒதுக்கிறீங்க. உங்க வீடியோ இப்ப காய் முடியுது, பாண்டிச்சேரி போலீஸோட மானம் போகுது, ரெண்டு பேர் தப்பு பண்றீங்க, எட்டு ஒதுக்கிறீங்க, ஒரு மூட்டோட ஒதுக்கிறீங்க. புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மத்திய பல்கலைக்கழக மாணாக்கர்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்த நிலையில் காவல் நிலையத்திற்கு சென்று பாஜக எம்எல்ஏ தகராறில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சண்முக சுந்தரம். சண்முகம், வணக்கம். என்ன நடந்தது சண்முகம்? புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பாலியல் துன்புறுக்கு ஆளாவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆடியோக்கள் வெளிவந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நள்ளிரவு போலீசார் அவர்களை கலைக்கும் வகையில் தடியடி நடத்தி உடனடியாக குண்டுகட்டாக அவர்களை கைது செய்தனர். குறிப்பாக 24 பேரை கைது செய்த நிலையில் அவர்கள் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை விடுவிக்க கோரி பல்வேறு கட்சியினர் போராடிய நிலையில் அப்பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் காவல்துறை காலாப்பட்டு காவல் நிலையத்துக்கு சென்று உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும், குற்றவாளிகளை போன்று அடைத்து வைத்திருக்கிறீர்களா என சத்தமிட்டார். உடனடியாக அங்கிருந்த கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் வகையில் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுக்கு ஆதரவாக காவல் நிலையத்திலேயே சத்தமிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.